கம் நான் உங்கள் ஏஜாஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நிற்கிறோங்க. இது வந்து ஒரு 35 ஏக்கருங்க. இது கீழ்கோடுங்காலூர்லேருந்து இந்த பக்கம், அதாவது திண்டிவனம் போகிற லைன். இது அருமையான இடங்க. இது 35 ஏக்கரு, நெஞ்ச புஞ்ச கலந்து வரும். அந்த பக்கமும் ரோடு போகும், கார்னரு. இதிலேருந்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வருதுங்க. இதில் வந்து விவசாயத்துக்கும் நல்லா பண்ணலாம், ஃபார்ம் லேண்டு நல்லா போட்டு நல்லா அருமையாக பண்ணலாம். 9 கிணறு சர்வீஸ் இருக்குங்க இதில். பஸ் ரூட்டுங்க இது. இங்கேருந்து போனால் கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து திண்டிவனம் டு மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற ரோட்லேருந்து. ஏன்னா அது வந்து பெங்களூர் பைபாஸுங்க. அது இப்போது அது மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போய் வந்தவாசிலேருந்து பெங்களூர் போகிற பைபாஸ். அது அந்த பெங்களூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4வது கிலோமீட்ரு இந்த சைட்டுங்க. இது பஸ் ரூட்டு நல்ல அருமையான இடங்க. இது நல்ல ஃப்ரண்டேஜ். அதாவது பாருங்க, அங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் நான் இன்னும் கூட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி இப்போது நம்ம நிற்கிறதே வந்து ஒரு 300 அடி தாண்டி நிற்கிறோம். ஸோ ஃப்ரண்டேஜ் இன்னும் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் தாங்க. ஏற்கனவே 300 அடி நம்ம தாண்டி வந்துருக்கிறோம். இந்த ரைட் சைட்லங்க, இப்போ நம்ம போகிற சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடில் இது பஸ் ரூட்டு தாங்க. இது நல்ல ஃப்ரண்டேஜ், 35 ஏக்கர், ஒரே ஓனரு. தேவைன்னா ஒரு 5-6 பேர் கூட ஆள் ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர்னு கூட பிரித்து கூட வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே பஸ் ரோடு ஃப்ரண்டேஜே நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருதுங்க. ஃபுல்லாக விவசாயம் நல்ல, அதாவது கிட்டத்தட்ட வந்து 9 கிணறு இருக்குங்க. இதில் 9 கிணறுன்றதுனால யாருக்குமே இந்த கிணறுக்கான பிரச்சனையோ தண்ணிக்கான பிரச்சனையும் இல்லைங்க. இங்கேருந்து போனால் ஒரு 100 மீட்டர்லேயே ஊருங்க. இந்த வீடுங்க தெரியுது பாருங்கள், அந்த பிங்க் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.